ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். செங்கோட்டையின் சீக்ரெட் கையில இருக்கு, எடுத்து விட்டா அவ்வளோதான். வேணுமென்று நாக்கு இருக்குது, வாக்கு பேசுனே, அசிங்கமா போய் ரோட்ல நடக்க முடியாது. அத்தனை ஆதாரத்தை வச்சிருக்கிறேன். ரொம்ப ஆடுனா எடப்பாடி மிரட்டல். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி தாவேகா செங்கோட்டையனை கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார். உன்னை பற்றி என்னிடம் நிறைய ஆதாரங்கள் இருக்கு, வெளியில விட்டா நாரி போயிடும். நான் முதலமைச்சராக இருக்கும்போது நீ என்னென்ன வேலை செஞ்சேன்னு எல்லாத்தையும் எடுத்து வைத்திருக்கிறேன். வாய் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசாதீங்க என்று கூறியிருக்கிறார். நீ என்னை பத்தி கேவலமா பேசுற. நீ 100 நாள் ஜெயில் இருந்துட்டு வந்திருக்கிற, வந்துட்டு இருந்தார்ல, நீ யோக்கியமானாலா? செங்கோட்டையன் அவர்களே, சிந்திக்க வேணும் என்று நாக்கு இருக்குது, வாக்கு பேசுனே, அசிங்கமா போய் ரோட்ல நடக்க முடியாது. அத்தனை ஆதாரத்தை வச்சிருக்கிறேன். சும்மா நினைச்சிட்டு இருக்க, நான் முதலமைச்சர் இருக்கும்போது நீ போட்ட ஆட்டமெல்லாம் எங்களுக்கு தெரியும், எல்லா ஆட்டமும் தெரியும் தேம்பா. நீ யாரெல்லாம் எப்பப்ப கேஸ் இருந்தது எல்லாம் நான் முதலமைச்சர் இருக்கும் போதே எடுத்து வச்சுட்டேன். நீ என்னைக்கு பிடிமா செயல்பட ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நான் உஷாராயிட்டேன். இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் இந்த அண்ணா திமுகவை வீழ்த்துவதற்கு திமுகவோட கூட்டு சேர்ந்து சதி செய்யறன்னு எனக்கு தெரியும். அதனால ஜாக்கிரதையா நீ பேசணும். ஆனா ஆட்சி மாறும், காட்சி மாறும். ஆட்சி மாறுகின்ற பொழுது நீ தாக்கு பிடிக்க முடியும். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். மேலும் செங்கோட்டையன் அமைச்சராகிய போது அவரது மனைவி மற்றும் மகனே அம்மா ஜெயலலிதாவிடம் புகார் கொடுத்தனாங்க. இதனால அம்மாவே இவரையா நான் கட்சியில் வைத்திருக்கிறேன் என்று கூறியதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். மனைவியும் மகனும் புகார் கொடுத்தாங்க. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில அரசியல் கட்சி தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதிமுகவில் இருந்து விலகிய செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். மலைப்பாம்பு போல ஊர்ந்து முதல்வர் பதவியை வாங்கினார் என்றும், இரவு வரை நான் தான் முதல்வராக தேர்வாக இருந்தேன், காலையில காசு கொடுத்து எல்லாத்தையும் மாற்றியவர் எடப்பாடி என்று பேசியிருந்தார். இந்த நிலையில செங்கோட்டையனை கடுமையாக விமர்சித்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போ அவர் என்ன கூறியிருக்கிறாருன்னா, ரொம்ப கீழ்த்தரமா பேசக்கூடிய மனிதர் இந்த செங்கோட்டையன், மரியாதை கொடுத்தா பிரயோஜனம் இல்லை. இந்த உலகத்தில் எல்லாரும் மனைவியும் மகனும் புருஷன் நல்லா இருக்க வேண்டும் என்று தானே நினைப்பாங்க. அவங்களுக்கும் பதவி கொடுத்தால் சந்தோஷப்படுறது அவங்க தானே இருக்கும். ஆனால் அம்மா ஜெயலலிதா செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்த போது அவரது மகனே அதை எதிர்த்தார். மோசமான நபர் என அம்மாவே சொன்னார். செங்கோட்டையனின் மனைவி மற்றும் மகன் தலைமை செயலகத்திற்கு புகார் கொடுத்தாங்க. அது கேவலமான புகார். நான் இப்போது அதை சொல்ல விரும்பலை. ஆனால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். அப்படி மனைவியும் மகனும் போய் அம்மாவிடம் சொன்னாங்க. நான் கீழே தான் இருந்தேன். அவர்கள் கீழே இறங்கி சென்றதும் செங்கோட்டையனின் பதவியை பறிச்சாங்க அம்மா. செங்கோட்டையன் எப்பேற்பட்ட ஆள் என்று எல்லாருக்குமே தெரியும். என்னையை அழைத்து அம்மா என்னிடம் சொன்னாங்க, இப்பேற்பட்ட ஒருவரை நாம் கட்சியில் வைத்திருந்ததே தப்பா போச்சு, வேற யாரும் இப்படி புகார் கொடுத்தது இல்லை, கிளை செயலாளர் கூட இப்படி புகார் வந்தது இல்லை, அமைச்சராகவும் பல முறை எம்எல்ஏவாக இருக்கின்றவர் மீது அவரது மனைவியும் மகனும் புகார் கொடுத்தது எனது மிகப்பெரிய தப்பு, மோசமான நபர் என்று அம்மாவே சொன்னார். வெளியில் நட முடியாது அப்படிப்பட்ட ஆளை நான் அமைச்சராக ஆக்கினது தான் எனது தவறு. என்னிடம் அழுது புலம்பினார், கெஞ்சி கண்ணீர் விட்டார். இப்போ என்னடனா என்னை பற்றி பேசுகிறார், வாய் கொழுப்பில் பேசுகிறார். நீ அழுதது எனக்கு தெரியாதா? உண்மையாகவே எனக்கு நல்ல நண்பராகத்தான் இருந்தார். அந்த நட்பின் அடிப்படையில் தான் உங்களை நான் அமைச்சரவையில் வாய்ப்பு கொடுத்தேன். ஆனா நீங்க அப்படியா? நீ என்னை பத்தி கேவலமா பேசுற. நீ 100 நாள் ஜெயில் இருந்துட்டு வந்திருக்கிற, வந்துட்டு இருந்தார்ல, நீ யோக்கியமானாலா? செங்கோட்டையன் அவர்களே, சிந்திக்க வேணும் என்று நாக்கு இருக்குது, வாக்கு பேசுனே, அசிங்கமா போய் ரோட்ல நடக்க முடியாது. அத்தனை ஆதாரத்தை வச்சிருக்கிறேன். சும்மா நினைச்சிட்டு இருக்க, நான் முதலமைச்சர் இருக்கும்போது நீ போட்ட ஆட்டமெல்லாம் எங்களுக்கு தெரியும்,
எல்லா ஆட்டமும் தெரியும் தேம்பா. நீ யாரெல்லாம் எப்பப்ப கேஸ் இருந்தது எல்லாம் நான் முதலமைச்சர் இருக்கும் போதே எடுத்து வச்சுட்டேன். நீ என்னைக்கு பி டீமா செயல்பட ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நான் உஷாராயிட்டேன். இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் இந்த அண்ணா திமுகவை வீழ்த்துவதற்கு திமுகவோட கூட்டு சேர்ந்து சதி செய்யறன்னு எனக்கு தெரியும். அதனால ஜாக்கிரதையா நீ பேசணும். ஆனா ஆட்சி மாறும், காட்சி மாறும். ஆட்சி மாறுகின்ற பொழுது நீ தாக்கு பிடிக்க முடியும். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நடந்து செல்ல முடியாது, அசிங்கமா போயிடும். நீ போட்ட ஆட்டமெல்லாம் எனக்கு தெரியும். நீ கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடக்க முடியாது. அவ்வளவு ஆதாரங்கள் எடுத்து வைத்திருக்கிறேன். நான் முதலமைச்சராக இருக்கும் போதே எல்லா ஆதாரங்களையும் எடுத்து வைத்து கொண்டேன். நீங்க என்ன ஆட்டம் போட்டீங்க என்று எனக்கு தெரியும். திமுகவின் பி டீமா இருப்பீர்கள் எனக்கு அப்பவே தெரியும். எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். திமுகவின் பி டீம் ஆகிவிட்டார். சொந்த தொகுதிய நலத்திட்ட நிகழ்ச்சியிலேயே செங்கோட்டையன் வரல. கேட்டால் ஜெயலலிதா படம் வைக்கலன்னு சும்மா காரணம் சொல்கிறது. சட்டசபையில் ஒரு வார்த்தை கூட திமுகவை எதிர்த்து பேச மாட்டார். அமைதியாக இருப்பார். திமுகவின் சைக்கிள் வழங்கும் திட்டத்தில் எல்லாம் கலந்து கொண்டார். அப்போவே இவர் திமுகவின் பி டீம் ஆகிவிட்டார். ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவரை மன்னிக்க கூடாது, ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குனது நீங்க தான் கூறியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இது போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.